தெனாலிராமன் கதைகள். கூனனை ஏமாற்றிய கதை. ஒருமுறை ராஜகுருவை தெனாலிராமன் அவமானப்படுத்திவிட்டான் என்ற குற்றச்சாட்டு அரசவைக்கு கொண்டுவரப்பட்டது. தெனாலிராமனின் எந்த சமாதானத்தையும் அரசர் கேட்கத் தயாராக இல்லை. தெனாலிராமன் தண்டனையை அளித்துவிட்டார். தெனாலிராமன் மீது பொறாமை கொண்ட ராஜகுருவும் மன்னனை தூண்டிவிட்டார். ராஜகுருவை அவமதித்தது மன்னனையே அவமதித்ததாகும். எனவே இக்குற்றத்திற்கு மன்னிப்பே கிடையாது என்று சொல்லி ராஜகுருவையே தண்டனையளிக்கும்படி கேட்டுக்கொண்டார் மன்னர். ராஜகுரு தண்டனையே கூறினார். கழுத்து வரை தெனாலிராமனை மண்ணில் புதைத்துவிட்டு யானையின் காலால் தலையை இடறச் செய்து கொள்ள வேண்டும் என்று தண்டனையளித்தார். மன்னரும் அப்படியே செய்யுங்கள் என்று ஆணை பிறப்பித்தார். ஆணையை சிரமேற்கொண்ட காவலர்கள் தெனாலிராமனை இழுத்து கொண்டு காட்டுக்குச் சென்றனர். வழியில் தெனாலிராமன் அவர்களோடு என்னென்னவோ பேச்சு கொடுத்து பார்த்தான். ஆனால் ராஜகுரு காவலர்களை எச்சரித்து தெனாலிராமன் ஏதேனும் பேசி தப்பிவிடுவான். அதனால் எதுவும் பேசாதீர்கள் என்று கூறியிருந்தார். இந்த எச்சரிக்கை காரணமாக காவலர்கள் எதுவும் பேசாமல் நடந்தனர். ஊருக்கு எல்லையில் காடு இருந்தது. அங்கே ஒற்றையடிப்பாதை வழியே தெனாலிராமனை அழைத்துச் சென்றனர். மக்கள் நடமாட்டமில்லாத அமைதியாக இருந்த இடத்தில் நின்றார்கள். அந்த இடத்தில் ஒரு பெரிய பள்ளம் தோண்டினார்கள். தெனாலிராமனை அந்த பள்ளத்தில் இறக்கி கழுத்தளவு மண்ணால் மூடிவிட்டு யானையை கொண்டுவர அரண்மனைக்குச் சென்று விட்டார்கள். தெனாலிராமன் தப்பிச் செல்ல வழியறியாது திகைத்து மண்ணுக்குள் தவித்துக் கொண்டிருந்தான். சற்று தூரத்தில் ஒற்றையடி பாதை வழியாக யாரோ வருவது தெரிந்தது. ஐயா! தெனாலிராமன் பெரும் குரலெடுத்து கூவி அழைத்தான். அந்த மனிதன் ராமனின் குரல் கேட்டு மெதுவாக அச்சத்துடன் அருகே வந்தான். அவனை பார்த்த தெனாலிராமன், பயப்படாதீர்கள், அருகில் வாருங்கள் என அழைத்தான். வந்தவன் தன் முதுகில் இருந்த துணி மூட்டையை கீழே இறக்கி வைத்துவிட்டு ராமனின் முகத்தருகே அமர்ந்தான். யாரையா உம்மை மண்ணுக்குள் புதைத்தது என்றான். தெனாலிராமன் வந்தவனின் முதுகை பார்த்தான். அவன் ஒரு வண்ணான் மூட்டை சுமந்து அவன் முதுகு வளைந்து கூனனாகியிருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டான். சட்டென சமயோசிதமாய் பேசினான் தெனாலிராமன். ஐயா! நானும் உம்மைப் போல கூனனாக இருந்தேன். ஒரு பெரியவர் என்னிடம் ஒரு நாள் முழுவதும் மண்ணுக்குள் புதைந்திருந்தால் கூன் நிமிர்ந்து விடும் என்று சொன்னார். நான் காலை முதல் மண்ணுக்குள்ளேயே இருக்கிறேன். என்னை தூக்கிவிடும் என் கூன் நிமிர்ந்து விட்டதா பார்க்க ஆசையாக இருக்கிறது என்றான். கூனனும் தெனாலிராமனை வெளியே எடுத்தான். தெனாலிராமன் தன் கூனல் நிமிர்ந்து விட்டதாக மகிழ்ச்சி கொள்வது போல நடித்தான். அதை உண்மையென நம்பிய கூனனாகிய வண்ணான் தன்னையும் மண்ணில் புதைத்து தன் கூனல் நிமிர வழி செய்யும்படி வேண்டிக் கொண்டான். தெனாலிராமனும் வண்ணானை குழிக்குள் இறக்கி கழுத்து வரை மண்ணால் மூடிவிட்டு தன் வீடு நோக்கிச் சென்றான். யானையுடன் வந்த காவலர்கள் தாங்கள் விட்டுச் சென்ற இடத்தில் தெனாலிராமனுக்கு பதிலாக வேறொருவன் இருப்பதை பார்த்து திகைத்தனர். அந்த வண்ணானை அழைத்து கொண்டு மன்னரிடம் சென்று தெனாலிராமனின் தந்திரத்தை கூறினர். தெனாலிராமனின் திறமையைக் கண்டு அவனை மன்னித்து விடுதலை செய்தார் மன்னர்.